வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சாண்டிலியன் அவர்கள் எழுதிய மன்னன் மகள் அத்தியாயம் 3. செங்கதிர் மாலை. காவேரி கரையில் கண்ட வினாடியிலிருந்து அந்த கபட சந்நியாசியின் பார்வையிலும் போக்கிலும் கரிகாலன் கடும் சந்தேகம் கொண்டானானாலும் அந்த துறவி அத்தனை தூரம் போலியாயிருப்பார் என்று அவன் எல்லளவும் கருதவில்லையாகையால் அன்றிரவு அவர் அறையின் சாளரங்களை அடைத்து தான் உறங்குவது உண்மைத்தானா என்று சோதித்த பின் தலை சடையையும் தாடி மீசையையும் களைந்தெறிந்து தம்மை ஆசுவாசப்படுத்தி கொண்ட போது பெரிதும் அதிர்ச்சியை அடைந்தான். துறவி வேஷத்தை ஒரு மனிதன் அத்தனை நன்றாக போட முடியும் என்றோ, தலையோடும் கன்னத்தோடும் ஒட்டி இயற்கைக்கும் செயற்கைக்கும் வித்தியாசம் கடுகளவும் தெரியாத முறையில் தலை சடை தாடி மீசைகளை அமைக்க முடியும் என்றோ கரிகாலன் அன்று வரை கனவிலும் கருதவில்லையாதலால் அந்த சைவத்துறவி வேஷம் கலைந்த முறையே பெரும் விசித்திரமாயிருந்தது. அவனுக்கு நந்தர்கள் மந்திரியான ராட்சசனை ஒழிக்கவும், சந்திரகுப்த மௌரியர்களை அரசப்பிடத்தில் அமர்த்தவும் அர்த்த சாஸ்திரியான சாணக்கியன் தனது சீடர்களை இதே மாதிரி வேஷம் போட்டு எதிரி நகருக்குள் அனுப்பி துப்பி விசாரித்தான். போலியாகம் செய்தான். இன்னும் பல தந்திரங்களை செய்தான் என்று சரித்திரத்தில் பல முறை படித்த காலத்தில் இதெல்லாம் உண்மையாக இருக்க முடியுமா, காரியத்துக்கு ஒத்து வருமா என்று சந்தேகப்பட்ட கரிகாலனுக்கு சாணக்கிய தந்திர இதிகாசத்தில் எதுவும் அனுபவத்திற்கு விரோதமில்லை, அத்தனையும் தந்திரந்தான் என்பதை வலியுறுத்தி சந்தேக நிவர்த்தி செய்ய வந்த ஆசான் போல் அன்றிரவு அந்த சைவ துறவி விளங்கினார். அவர் எத்தனை எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டார் என்பதையும் எத்தனை லாவகமாக வேஷத்தை கலைந்தார் என்பதையும் கவனித்த கரிகாலன், துறவியார் இத்தகைய வேடம் தரிப்பதோ இத்தகைய பணியில் இறங்குவதோ இது முதல் தடவையல்ல என்பதை மட்டும் சந்தேகத்துக்கு இடமின்றி புரிந்து கொண்டான். தமது காரியங்களில் ஈடுபட்ட அந்த துறவி அடிக்கடி நமட்டு விஷமமாக சிரித்து கொண்டதையும் அவர் கண்களில் இயற்கையாக இருந்த குரூரம் விளக்கொளி அவற்றின் மீது பட்ட சமயங்களில் எல்லாம் அதிகமாக சுடர் வெட்டி பிரகாசித்ததையும் கண்ட கரிகாலன் தான் கவனிப்பதை துறவியார் அறிந்தால் கொலைக்கும் அஞ்ச மாட்டார் என்பதையும் திட்டமாக தெரிந்து கொண்டதால் அவர் தன்னை பார்க்காத சமயங்களில் மட்டுமே கண்களை பக்கவாட்டில் அவர் மீது ஊட்டி அவர் மேற்கொண்டு எத்தகைய பணியில் ஈடுபடுகிறார் என்பதை எச்சரிக்கையுடன் பார்க்க தொடங்கினான். கும்பகோணம் முத்த மடாலயத்தின் அந்த அறை சற்று விசாலமாகவே இருந்தாலும் அறையின் ஒரு கோடியில் வைக்கப்பட்டிருந்த வெண்கல அகல் விளக்கிலிருந்து வெளிவந்த பிரகாசம் மிக மங்களாகவே இருந்தபடியாலும் துறவிய நடவடிக்கைகளை கவனிப்பது சிறிது கஷ்டமாகவே இருந்தது கரிகாலனுக்கு. அந்த கஷ்டத்தை நிவர்த்திப்பதற்கு தானோ என்னவோ துறவியார் அரை கோடிக்கு சென்று அங்கிருந்து வெண்கலாக்களை எடுத்து வந்து கீழே படுப்பதற்காக விரித்திருந்த மான் தோலுக்கு பக்கத்தில் வைத்து கொண்டார். பிறகு மீண்டும் ஒரு முறை எழுந்திருந்து சாளரங்கள் சரியாக மூடப்பட்டிருக்கின்றன என்பதை பரிசோதித்தார். அடுத்தபடி பூனை போல மேலடி எடுத்து வைத்து கரிகாலனுக்கு வெகு அருகில் வந்து அவனை நீண்ட நேரம் உற்று பார்த்தார். கடைசியாக ஏதோ ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது போல தமது மான் தோளின் மேல் வந்து உட்கார்ந்து கொண்டு பக்கத்தில் இருந்த காவி பையை எடுத்து அதன் கழுத்தில் இருந்த கயிற்றை அவிழ்த்து வாயை அகல விரித்து உள்ளே இருந்த கமண்டலத்தை எடுத்து எதிரே வைத்தார். மீண்டும் கையை பையைக்குள் செலுத்தி சிறு உடைவாள் ஒன்றை வெளியில் எடுத்து அதன் கைப்பிடியிலும் உரையிலும் இருந்த நவரத்தின வேலைப்பாட்டை கண்டு பெரிதும் ரசித்தார். உரையில் இருந்த உடைவாளை உருவி அதன் நுனியையும் கூர்ந்து பார்த்து இடது கையில் பக்கவாற்றிலும் இருமுறை தீட்டி பார்த்தார். மற்றொரு முறை அந்த உடைவாளின் பிடியை வலது கையால் ஈர்க பிடித்து உயர்த்தி அதை விளக்குழியில் கவனித்து மகிழ்ந்ததும் அல்லாமல் அதை விரல்கிடையில் அனாயாசமாக பலவிதமாக சுழற்றி தமக்கு இருக்கும் வாழ் பயிற்சியின் வன்மையை கண்டு தாமே சந்தோஷப்பட்டார். அந்த சந்துஷ்டிக்கு அடையாளமாக அவருடைய இதழ்களில் புன்முறுவொன்று லேசாக படர்ந்தது. அந்த போலி தெருவின் ஒவ்வொரு நடவடிக்கையையும் வெகு ஜாக்கிரதையாக கவனித்து கொண்டிருந்த கரிகாலன் அவர் அந்த உடைவாளை பார்த்து மகிழ்ந்த விதத்தில் இருந்தும் அதன் பிடியை விரல்கிடையில் வைத்து சுழற்றி விளையாடிய மாதிரியாயிருந்ததும்
துறவியும் உடைவாளும் இணைப்பிரியா நண்பர்கள் என்பதையும் தான் வீழ்த்து கொண்டிருந்த விஷயம் தெரிந்தால் அந்த உடைவாள் தன் மார்பில் சந்தேகம் மர பாய்ச்சப்படும் என்பதையும் திட்டமாக அறிந்து கொண்டான். ஆகவே மூச்சை கூட தாராளமாக விடாமல் தன்னை நிதானப்படுத்தி கொண்டு அவருடைய அடுத்த நடவடிக்கைகளை கவனிக்கலானான். ஆனால் துறவி அடுத்த நடவடிக்கையை அவ்வளவு சீக்கிரத்தில் துவங்கவில்லை. காவி பைக்குள் கையை விட்டு அன்னம் நீண்ட நேரம் ஏதோ யோசித்துக் கொண்டிருந்தார். பிறகு ஒரு வழியாக முடிவுக்கு வந்தவர் போல் தானே தலையை அசைத்து கொண்டு பையில் இருந்த கையை வெளியே எடுத்தார். அவ்வளவுதான், அந்த அறையே இந்திரஜாலமாக மாறியது. சாஸ்திரங்களை அணுவாய் படித்தவனும் எந்த சந்தர்ப்பத்திலும் நிதானத்தை இமி கூட இழக்காதவனுமான கரிகாலன் சிந்தனையே அந்த இந்திரஜாலத்தால் பெரிதும் குழம்பி நின்றது. அவன் கண்களில் சொல்லவனாத பிரமை தட்டினாலும் கண்களை அகல விரித்து பார்ப்பது அபாயமானதால் அரை கண்ணை மூடிய புத்தகாரத்தின் அந்த அறையின் தளத்தை அண்ணாந்து நோக்கினான். அறையே இரத்த வர்ணத்தில் ஆழ்ந்து கிடந்தது. சுவர்கள் இரத்த மையம். சுவர்களின் மூலைகளிலும் நடுவிலும் நிறுத்தப்பட்டிருந்த தூண்கள் இரத்த மையம். சாளரங்களுக்கு தீட்டப்பட்டிருந்த பச்சை வர்ணத்திலும் இரத்தம் பாய்ந்தது போன்ற ஒரு பிரமையான காட்சி. அறையின் தளத்தில் ஒட்டியிருந்த கண்ணாடி கற்களுக்கு மேல் நன்றாக அரைத்த சுண்ணாம்பினால் வழுவழுவென வெள்ளை வைக்கப்பட்டிருந்த இடத்தில் மஞ்சள் வர்ணம் தீட்டப்பட்டு அதில் சில வெண்தாமரை மலர்களும் புத்தர் பிரான் வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட பிம்பங்களும் எழுதப்பட்டிருந்தன. இந்த வெண்தாமரைகள் செந்தாமரைகளாக மாறின. சித்தார்த்தரின் இளம் குழவின் மருண்ட விழிகள் கூட திடீரென்று சிவப்பு ஏறி நெருப்பு பொறிகள் போல ஜொலித்தன. சித்தார்த்தரின் மனைவியின் கண்கள் கீழே நோக்கி பார்த்து கொண்டிருந்ததால் அந்த அன்னையின் கண்கள் தப்பினவை ஒழிய அவள் ஆடை தப்பாமல் திடீரென்று சிவப்பு நெருப்பை கக்க தொடங்கியது. அறை முழுவதும் அக்னியின் சுரூபம், இரத்த வர்ணத்தின் கோரத்திலும் எல்லையற்ற இன்பம் கலக்க முடியும் என்பதை கரிகாலன் அறிந்து கொண்டான். அத்தனை இரத்த வர்ணத்திலும் திடீரென மாறிய அந்த அறையின் அழகு எத்தனை மடங்கு ஏறியது என்பதை கரிகாலன் கவனித்தான். தன்மேல் தவழ்ந்து ஓடிய செவிய ஒளி தன் கைகளை எத்தனை சிவப்பாக அடித்தது என்பதையும், பிரயாண அலுப்பை அந்த ஒளி எத்தனை தூரம் துடை தெரிந்து விட்டது என்பதையும் உணர்ந்த இந்த வாலிபனுக்கு நாகரத்தினங்களின் மகிமையை பற்றி புராணங்களில் வர்ணித்திருப்பது எத்தனை தூரம் உண்மை என்பது தெளிவாக தெரிந்தது. தன்மேல் விழுந்த செவ்வொளி தன் அழகிய விரல்களை சிவப்பாக அடித்ததன்றி நகங்களுக்கும் மருதானியிட்ட பிரமையை அளிப்பதை கண்டு வியந்தான். அத்தனை இயந்திர ஜாலத்தை திடீரென்று விளைவித்த வஸ்து எதுவாயிருக்கும் என்பதை அறிய அதுவரை உருக்கிழித்து படித்திருந்தவன் சற்று மல்லாக்கா புரண்டு துறவிக்காக கண்களை நன்றாக ஓட்டினான். சாதாரண சமயமாயிருந்தால் அவன் அதை அசைந்தது கூட துறவி கவனித்திருப்பார். ஆனால் அவன் எதை கண்டு பிரமித்தானோ, எதை கண்டு மாத்திரத்தில் அவன் கண்கள் கூசினவோ அதை இமை கொட்டாமல் பார்த்து மனத்தை அப்படியே அந்த வஸ்துவிலேயே துறவியும் லயிக்க விட்டிருந்தபடியால் அவன் திரும்பியதையோ தம்மையும் தம் கையில் இருந்த அந்த இரத்தன ஆரத்தையும் பார்த்து பிரமித்து கொண்டிருப்பதையோ அவர் அடியோடு கவனிக்கவில்லை. காவி பையிலிருந்து எடுத்த இரத்தின ஆரத்தை இடது கையில் தூக்கி பிடித்தது முதல் அவரும் அதன் அழகில் ஈடுபட்டு உலகத்தையே மறந்து விட்டிருந்தார். பாரதத்தின் சரித்திரத்தை காதல் பாடமாக படித்திருந்த கரிகாலன் அந்த இரத்தின மாலையையும் பார்த்த வினாடியிலே அதன் மர்மம் பூராவையும் உணர்ந்து கொண்டான். ஆதலால் அவன் ஆச்சரியம் உன்னைவிட பன்மடங்கு அதிகமாக பெருகியது. பெரிய ருத்ராட்சத்தின் அளவுக்கு இருந்த 25 ரத்தினங்களுடன் சிவப்பு ஜுவாலையை நெருப்பென கக்கி கொண்டிருந்த அபூர்வ மாலையை பார்த்த கரிகாலன் மனம் செங்கதிர் மாலை என பலமுறை உச்சரித்தன. அந்த மாலையை பற்றி புலவர் பெருமக்கள் பாடியதும் ராஜேந்திர சோழன் கல்லில் வெட்டி வைத்ததுமான ஒரு பாட்டும் அவன் சித்தத்தை சுழன்றது. எரிபடை கேரளன் முறைமீட்சூடும் குலதனமாகிய பலர் புகழ் முடியும் செங்கதிர் மாலையும் செங்கதிர் வேலையும் தோல் பெரும் கற்றவள் பல்பழம் தீவும்
என்ற வரிகள் திரும்ப திரும்ப அவன் கருத்திலே வவனி வந்தன. பரகேசரிவர்மனான ராஜேந்திர சோழன் சேர நாட்டின் மீது படையெடுத்து அந்நாட்டரசன் குலத்தே பரம்பரையாயிருந்த மணிமுடியையும் சூரியனுடைய காலை கதிர்கள் போல் ஜொலிக்கும் இயல்புடையதானதால் செங்கதிர் மாலை என புகழப்பட்டதும் தெய்வீக சக்தி உடையதும் என பாராட்டப்பட்டதுமான இரத்தன ஆரத்தையும் கை கொண்டு வந்தான் என்ற சரித்திர வரலாற்றை நினைவுபடுத்தி கொண்ட கரிகாலனுக்கு அதே செங்கதிர் மாலைத்தான் இது என்பதை நிர்ணயிக்க அதிக நேரம் பிடிக்கவில்லை. அவன் ஊகத்தை ஊர்ஜிதம் செய்ய அந்த மாலையின் பிரகாசமே போதும். ஆனால் சந்தேகத்துக்கு இடம் வைக்காத முறையில் இன்னொரு சாட்சியம் மாலையின் அடிப்புறத்தில் இருப்பதை கரிகாலன் கண்கள் கண்டன. அந்த இரத்தின மாலையின் அடிபாகத்தில் சுற்றிலும் பத்தரை மாற்று பசும் பொன்னால் அமைக்கப்பட்ட விளிம்புடன் காட்சி அளித்தது தாமரை வடிவமுள்ள பதக்கம். மாலையுடன் இணைக்கப்பட்டிருந்த அந்த பதக்கமும் மாலையின் அளவுக்கு தகுந்தபடி மிக பெரியதாக உள்ளங்கை அகலத்துக்கு இருந்தபடியால் அதிலும் சில இரத்தினங்கள் புதைந்து கிடந்தன. அந்த இரத்தினங்களுக்கிடையே மரகத பச்சையும் வைரத்தையும் மாறி மாறி பொருத்தியிருந்ததால் சங்கிலியின் வடிவம் ஒன்று திகழ்ந்தது. அகல் விளக்கின் மங்கலான ஒளியில் கூட அந்த ஜாதி வைரங்களும் விலை மதிக்க முடியாத மரகத பச்சைகளும் பலவித வர்ண ஜாலங்களை கிளப்பின. இரத்தன மாலையின் அற்புதத்திலும் அறை முழுவதும் அதன் ஒளி சிருஷ்டித்த இந்திர ஜாலத்திலும் அதன் சரித்திரத்தை நினைத்து பார்த்ததால் சிந்தையில் எழுந்த எண்ண அலைகளாலும் நீண்ட நேரம் சூழ்நிலையை மறந்துவிட்ட கரிகாலன் மீண்டும் சுயநிலைக்கு வந்து ராஜேந்திர சோழன் பொக்கிஷத்தில் இருக்க வேண்டிய இந்த தெய்வீக மாலை இந்த போலி துறவியின் கையில் எப்படி வந்தது? இவன் திருடனா ஒற்றனா என்று சிந்திக்க ஆரம்பித்தான். ராஜேந்திர சோழன் பொக்கிஷத்தில் இருந்து மாலையை அவ்வளவு சுலபமல்ல என்பதை கரிகாலன் அறிந்திருந்தான். ஆகையால் போலி துறவி சேர நாட்டு ஒற்றனா தான் இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கும் வந்தான். அத்துடன் ராஜேந்திர சோழனை சுற்றி சேர நாட்டு ஒற்றர்கள் இன்னும் பலர் இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கும் வந்தான். அத்துடன் மாலையை கிளப்புவதும் எளிதளவென்றும் தீர்மானித்து கொண்டான். பல ஒற்றர்களுடைய உதவியால் அபகரிக்கப்பட்ட இந்த மாலையை இந்த போலி துறவி எங்கு கொண்டு போக உத்தேசித்திருக்கிறார் என்பதை அறியவும் கரிகாலன் ஆசைப்பட்டான். ஆகையால் அந்த வினாடியில் எத்தகைய நடவடிக்கைகளையும் தான் எடுப்பது உசிதமளவென்பதையும் முடிவு செய்து கொண்டான். இரத்தன ஆரத்தை சோழ நாட்டுக்குள் ஒளித்து வைக்க முயல்வது சூரியனை பைக்குள் வைத்து கட்டி ஒழிக்க முயல்வதற்கு சமானம். எப்படியும் இந்த துறையை தேடி ராஜேந்திரன் வீரர்கள் எங்கும் திரிவார்கள். அவர்கள் வரும் வரையில் இந்த துறவியை நமது கண்ணிலிருந்து தப்பவிடக்கூடாது என்று கரிகாலன் தனக்குள்ளேயே சொல்லி கொண்டான். தவிர அந்த துறவி தன்னுடன் ஒட்டி கொண்ட காரணத்தையும் புத்தவிகாரத்தில் தன் உதவியால் தங்க அவர் ஏற்பாடு செய்து கொண்டதற்கான அவசியத்தையும் அவன் சந்தேகமர புரிந்து கொண்டான். ராஜேந்திர சோழன் சைவ சமய பற்றுள்ளவனாயிருந்தாலும் புத்தவிகாரங்களுக்கு எத்தகைய அவமரியாதையையும் விளைவிக்க கூடாதென கண்டிப்பாக உத்தரவிட்டிருந்தான். ஆகையால் புத்தவிகாரத்தில் தங்கினால் ராஜேந்திர சோழனுடைய படை வீரர்கள் கூட இஷ்டப்படி அங்கு நுழைந்து சோதனை செய்ய முடியாதென்பதை போலி துறவி நன்றாக புரிந்து கொண்டே தன்னை விடாப்பிடியாக பிடித்து கொண்டார் என்பதையும் கரிகாலன் தெள்ளென தெரிந்து கொண்டான். அந்த வினாடி முதல் அந்த சைவ துறவியை தானும் விடாப்பிடியாக கண்காணிக்க வேண்டும் என்று தீர்மானித்து கொண்ட கரிகாலன் பெற்றோரை தேடி சூடாமணி விகாரத்திலிருந்து புறப்பட்ட அன்று மாலை முதலாகவே தான் பெரிய அரசியல் சூழலில் சிக்கிக்கொள்ள நேரிட்டதை நினைத்து வியந்தான். உலகம் பொல்லாதது, அங்கு நீ எதற்காக போக வேண்டும் என்று சூடாமணி விகாரத்து தலைமை விஷு எச்சரித்தது எத்தனை சரியாக போயிற்று என்று நினைத்து பெருமூச்சும் விட்டான். சைவ துறவியும் நீண்டதொரு பெருமூச்சை விட்டு இரத்தன மாலையை தாம் உட்கார்ந்திருந்த மான் தோளில் தமக்கு பக்கத்தில் வைத்து கொண்டு காவி பைக்குள்ளிருந்து ஒரு காகித பாக்கு பட்டியை எடுத்து அதில் இரத்தன மாலையை வைத்து நன்றாக மடித்து அதன் மேல் ஒரு கீழ்ச்சல் துணியை போட்டு கட்டினார். அந்த கீழ்ச்சல் முடிப்பை மட்டும் அப்புறமாக வைத்துவிட்டு உடைவாள் கமண்டலம் முதலியவற்றை மீண்டும் காவி பைக்குள் வைத்து பையின் வாயை கயிற்றினால் கட்டிவிட்டு எழுந்தார். அகல் விளக்கை முன்போல் அரை கோடிக்கு எடுத்து சென்று வைத்துவிட்டு
திரும்பினார். அவருடைய ஒவ்வொரு செய்கையையும் கவனித்து கொண்டிருந்த கரிகாலன் அவரது கடைசி நடவடிக்கையை கண்டதும் சொல்லனா பிரமிப்பும் ஓரளவு கலவரமும் கொண்டான். போலி துறவியார் அவன் அருகே மெல்ல வந்து அவன் நித்திரையை மறுபடியும் சோதித்தார். பிறகு அவன் தலையணையை லேசாக தூக்கி அதற்கடியில் இருந்து அதன் கச்சையை எடுத்து அதன் மடிப்பில் இரத்தன மாலை முடிப்பை பத்திரப்படுத்தி மீண்டும் கச்சையை அவன் தலையணைக்கு கீழே வைத்துவிட்டு சாளரங்களையும் திறந்து விட்டார். தமது படுக்கைக்கு திரும்பி வந்ததும் கீழே கிடந்த சடைமுடி தாடி மீசைகளை எரிச்சலுடன் பார்த்துவிட்டு, அட சனியன்களே, உங்களை கட்டி கொண்டு எத்தனை நாள் தான் அழ வேண்டுமோ, வாருங்கள் என்று சற்று உறக்க பேசி அழுத்து கொண்டு நன்றாக மல்லாந்து படுத்தி ஏதும் நடக்காதது போல நித்திரை வசப்பட்டார். கரிகாலனுக்கு தூக்கம் மட்டும் வரவே இல்லை. சரித்திரம் பிரசித்தி பெற்ற சேர மன்னர் பரமரியின் இரத்தன மாலை எதை அடைவதற்காக ராஜேந்திர சோழன் சேர நாட்டின் மீது பெரும் போர் தொடுத்தானோ, எதை அடைந்ததை குறித்து பெருமை பாராட்டி தான் முடிசூடிய 6வது வருடத்திலேயே ராஜேந்திர மன்னன் கல்வெட்டு வெட்டினானோ, அந்த செங்கதிர் மாலை தன் தலையடியில் கிடந்தது நினைக்க நினைக்க அவன் சித்தத்தில் ஏதேதோ எண்ணங்கள் ஓடின. எந்த கணத்திலும் அந்த மாலையை தேடி சோழ நாட்டு படை வீரர் வரலாமாகையாலும் யார் வந்தாலும் தான் அகப்பட்டு கொள்ளக்கூடாது என்பதற்காகவே துறவி தன் கச்சையில் மாலையை பத்திரப்படுத்தி விட்டார் என்பதையும் அறிந்த கரிகாலன் மனம் விவரிக்க இயலாத பல உணர்ச்சிகளின் வசப்பட்டு தத்தளித்தது. ஆனால் எந்த அலைக்கும் ஓயும் நேரம் உண்டல்லவா? நேரம் கடக்க கரிகாலன் கண்களும் சோர்ந்தன. நித்ராதேவி அவனையும் ஆட்கொண்டாள். மறுநாள் பொழுது விடுந்து வெகு நேரத்துக்கு பின்பே கரிகாலன் எழுந்திருந்தான். அவன் கண் விழித்த போது கதிரவனின் காலை கதிர்கள் அரை சாளரங்கள் வழியாக உள்ளே வந்து கொண்டிருந்தன. சைவ துறவியார் இடியற்காலையிலே எழுந்து நீராடிவிட்டு அறையின் மூலையில் தியானம் செய்து கொண்டிருந்தார். அவர் நிஷ்டையின் உக்கிரத்தை கண்ட கரிகாலன் முதல் நாளிரவு கண்டதெல்லாம் கனவாயிருக்குமோ என்று கூட வினாடி சிந்தித்தான். ஆனால் அன்று மறுநாளும் நடந்த நிகழ்ச்சிகள் அது கனவல்ல, முற்றம் நனவேதான் என்பதை சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபித்தன. அன்று காலை அவன் எழுந்தது முதல் சைவ துறவி அவனை நிழல் போலவே எங்கும் தொடர்ந்தார். உத்தவிகாரத்தின் தலைமை பிஷுவிடம் அவன் சொந்த விஷயங்களை பேசும்போது கூட அவனை விட்டு அகலாமல் கூடவே இருந்தார். தலைமை பிஷுவிடம் கரிகாலன் அந்த சைவத்துறையை தனது நண்பராக அறிமுகப்படுத்தியிருந்ததால் தலைமை பிஷுவும் அவர் சம்பாஷணைகளில் கலந்து கொள்வதை ஆட்சேபிக்கவில்லை. ஆனால் 2ஆம் நாளன்று தலைமை பிஷுவின் ஆணைப்படி தஞ்சையிலிருந்து வந்து சேர்ந்த பெருத்துறையார் மட்டும் சைவத்துறை முன்பாக எதுவும் பேச மறுத்துவிட்டார். இது கரிகாலனை பற்றிய சொந்த விஷயம். இதை யார் முன்னிலையிலும் பேச எனக்கு அனுமதி இல்லை என்று திட்டமாக கூறிவிட்டார் புதுத்துறவி. ஆனால் நான் மட்டும் இருக்கலாமா என்று கேட்டார் தலைமை பிஷு. தாங்கள் இருக்கலாம் என்று உத்தரவு இருக்கிறது என்றார் புதுத்துறவி. யார் உத்தரவு என்று சீறினார் சைவத்துறவி. அதை நாம் உமக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்றார் புதுத்துறவி. கடைசியில் சைவத்துறவி வெளியே அனுப்பப்பட்ட பின்பே புதுத்துறவி வாயை திறந்து, அப்பனே, எங்கே மோதிரத்தை எடு என்றார். கரிகாலன் கச்சையிலிருந்து மோதிரத்தை எடுத்து அவரிடம் கொடுத்தான். புதுத்துறவி மோதிரத்தை பல கோணங்களிலும் திருப்பி நன்றாக ஆராய்ந்தார். அவர் மட்டுமென்ன, பின்பக்கத்தில் இருந்த சாளரத்தின் அம்மறைவில் பதுங்கி நின்ற சைவத்துறையும் அதை நன்றாக கவனித்தார். அந்த பச்சைக்கல் மோதிரத்தை கண்ட அவர் கண்கள் ஆச்சரியத்தால் மலர்ந்தன. அதே மோதிரம்தான், சந்தேகமே இல்லை. இந்த பச்சைக்கல் தமிழ் மண்டலத்தில் வேறு யாரிடமும் கிடையாது. அப்படியானால் இதை நினைத்த துறவியின் கண்களில் ஆச்சரியம் மறைந்து சொல்லுநாத பயமும் கலவரமும் தாண்டவமாட தொடங்கின. அவன் மகன் இவன் என்ற சொற்களும் அவர் உதட்டிலிருந்து நடுங்கிய வண்ணம் உதிர்ந்தன.